முதலமைச்சரோட மனைவியா இருக்க ஒரு மனைவி விரும்புவாங்களா இல்ல வந்து ஒரு டிஎம்கே கட்சியில எம்எல்ஏவா இருக்க விரும்புவாங்களா? எதனால வந்து இந்த சூழ்நிலையில எலெக்ஷன் வர போறப்ப இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க? ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாரு. என்ன பண்ண யார பண்ண போறாரு? யார பண்ண போறாரு? யார பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்? தமிழ்நாட்டு தமிழனா சொல்றேன், நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், ஆனா கூட்டி திமுக காரங்கிறது எவ்வளவு கச்ச திமுக காரனா இருக்கு. எங்க தலைவர் பொண்டாட்டியே வேணாம், மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு சம்பாதிச்ச அத்தனை மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வந்திருக்காப்ல. ஒரு உச்சபட்ச நடிகர் இப்ப நாளைக்கு அவர் எலெக்ஷன் அவரோட பேர் அந்த நேரத்துல கெடுக்கல அப்படின்னா அவர் தான் சிஎம், நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிற ஒரு தலைவர் அவரு. இப்ப அவரு ஒரு முதலமைச்சரோட மனைவியா இருக்க ஒரு மனைவி விரும்புவாங்களா இல்ல வந்து ஒரு டிஎம்கே கட்சியில எம்எல்ஏவா இருக்க விரும்புவாங்களா? எதனால வந்து இந்த சூழ்நிலையில எலெக்ஷன் வர போறப்ப இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க? ஏங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு விஷயம், எங்க தலைவர் முதலமைச்சரா இருப்பாரு, அதே எங்க அண்ணி எதிர்கட்சியில வந்து எம்எல்ஏ இருப்பாங்க. நீங்க அண்ணின்னு சொல்றது திரிஷாவையா இல்ல நீங்க சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷையா இல்ல வந்து சங்கீதாவையா? 3 பேர்ல யார் அண்ணின்னு சொல்றீங்க? இல்ல வாயில வருது, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இது என்னது? ரொம்ப மகா மட்டரமா அண்ணினா ஒரே அண்ணி தானுங்க. யாரு அந்த அண்ணி? யாரு அந்த அண்ணி? யாரா அண்ணினா ஒரே அண்ணி, அவ்வளவுதான். பேரை சொல்லி நிரூபிக்க தமிழ்நாடுக்கே தெரியுங்க. ஆமா, அண்ணினா ஒரே அண்ணி. சரி, உங்க அண்ணி வந்து எம்எல்ஏவா இருப்பாங்க டிஎம்கேல, இவர் சிஎம்மா இருப்பார், அப்படிதானே சொல்ல வரீங்க? இப்ப நான் மறுபடியும் சொல்லணுமா? ஓகே, இப்போ வந்து உங்க அண்ணி வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தரோட மகள் தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவா போறதுக்கு வந்து விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்களா? இது நீங்களே உங்க அண்ணியை வந்து தரம் தாழ்த்துறதா உங்களுக்கு தெரியலையா? இல்ல இது வந்து உங்களோட கனவு முதலமைச்சரா இருக்கிற விஜய்க்கு தெரியாதா? அதான், யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய பணக்காரன், அப்படியே போய் நாங்க யாழ்ப்பாணத்துல இது பண்ணிட்டோம். அவங்க லண்டன்ல செட்டில்ட் ஆயிருக்காங்க. லண்டன் சொல்லுங்க, யாழ்ப்பாணத்துல இருந்து போயிட்டு அண்ணி லண்டன் சொல்லுங்க, அப்பதானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். யாழ்ப்பாணம் சொல்லி கேவலப்படுத்துறீங்க. இலங்கை தமிழர்கள் இலங்கையிலே இருக்க முடியாம எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டி விட்டாங்கல்ல. யாழ்ப்பாணம் இலங்கை தமிழர்கள்னு சொன்னா கேவலம்னு நினைக்கிறீங்களா? அப்படிதானே ஆயி போச்சு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நாங்க அப்படி நினைக்கிறோம் இல்ல, அப்படிதான் ஊரே நினைக்குது. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? ஆர்ஃபனேஜ் போய் பாத்துருக்கீங்களே, இவ்வளவு ஈழ தமிழர்களை பத்தி இப்படி எல்லாம் கொண்டாடுறீங்களா? அந்த ஆர்ஃபனேஜ் எல்லாம் ஊருக்கு ஊர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, அங்க போய் பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா? பாக்கலையா? பாக்கல. அதான் நம்ம தமிழரோட பற்று, நம்ம சொந்தம் கிந்தம் எல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொரடு. ஆமா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அடிப்படை உரிமைகளை ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா? எல்லா உரிமைகளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கதை சொல்லாதீங்க. அவங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்களா? அவங்க வந்து இந்திய பிரஜையா இருக்கிற பட்சத்துல, தமிழ்நாடு பிரஜையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா அந்த 5000 ரூபாய் பணம் சேர்ந்திருக்கும். அந்த அகதியா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது எந்த அரசு? அமெரிக்காவில போய் அகதியா சேர்ந்தவனுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? மாதம் சப்சிடி கொடுப்போம், மாதம் வாழ்வியல் தொகைன்னு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்காகவே எல்லாரும் அமெரிக்காவுக்கு ஓடுறோம். தமிழ்நாட்டுல அகதிகளா இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு வந்து மாதம் வந்து அவங்களுக்கு மானிய தொகை கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உதவி தொகையில இருந்து அவங்களுக்கு கிட் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதை ஏன் மீடியாக்காரன் எடுத்து போட மாட்டேங்கிறான்? ஒரு அரசு அப்ப மீடியா விபச்சாரர்கள் சொல்றது நம்புறீங்களா? எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் போய் சேர்க்கணும்ல. ஒரு தமிழனுடன் ஒரு அகதியா வந்து இந்த இடத்துல நல்லா வாழ்றான் அப்படிங்கறத நீங்க இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா? அப்ப அவர் நல்லா வாழலைங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல? எந்த கட்சி ஆட்சி அமைக்கு ஆட்சியில இருக்கோ இல்லையோ, அகதிகளை முகாம வழி நடத்துறது யாரு? அந்தந்த மாநில அரசு தானே. இது உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க. அப்ப அகதிகளை முகாம ஏற்படுத்தினது அந்த மாநிலங்களை ஏற்படுத்தினது யாரு? அந்தந்த மாநில அரசு. இதெல்லாம் வந்து உங்க தலைவருக்கு தெரியுமா? இதே மாதிரி அகதிகள் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா உங்க தலைவருக்கு? 50 வருஷத்துக்கு முன்னால ஜெமினி பிரிட்ஜை கட்டி வச்சாங்க, புரியுதுங்களா? அது ஆடுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூண்லாம் நட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு ரெனோவேட் பண்ணி வச்சாங்க. அது மாதிரி அகதிகள் முகாம் எப்போவோ ஆரம்பிச்ச தமிழ் அரசு தானேங்க, அந்தந்த மாநில அரசு தானே ஆரம்பிச்சாங்க. அதை ரன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை போய் பார்த்திருக்கீங்களா? ஒரு தமிழர் போய் கக்கூசு போற இடத்தை பார்த்திருக்கீங்களா? போக முடியாதுங்க. ஆமா, இதெல்லாம் எங்க தலைவன் பார்த்துதான் அடக்கி வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? என்ன கக்கூசியை அடக்கி வச்சிருக்காரு? கோவத்தை அடக்கி வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த கோவத்தோட வெளிப்பாடுதான் எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்காரு? அடுத்ததான் என்ன பண்ணலான்னு இருக்காருன்னா, அடுத்த கட்டமா இப்ப அவருக்கு வந்து 20ஆம் தேதி வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதான் 2வது கல்யாணம் பண்ண போறாரு. என்ன பண்ணலாம்? யார பண்ண போறாரு? யார பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது இல்லைங்க, உங்க தலைவருக்கு பிடிச்சிருக்கணும் இல்லங்க. உங்களுக்கு பிடிச்சதே எல்லாம் பிடிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
எல்லா பெற்றோர்களும் பிடிச்சவனு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்க தலைவர் உச்சபட்ச நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார பிடிக்கும் சொல்லுங்க, அவங்க கல்யாணம் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, யார வேணும்னு சொல்லுங்க, அவங்களை கல்யாணம் பண்ணுவோம், நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். உங்க தலைவர் வந்து ஏங்க நாங்க காட்டி தான் கொடுக்க மாட்டோம், ஆனா கூட்டி கொடுப்போம். சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க டிவி கேக்கு பொருந்தது இல்ல. எது நீங்க சொல்றது டிவி, இப்ப நீங்க டிவி கே தொண்டனா சொல்லிருக்கீங்க, டிவி கேல உள்ள தொண்டர்களுக்கு இது பொருந்தும். தமிழ்நாட்டு தமிழனா சொல்றேன், நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், ஆனா கூட்டி கொடுப்போம். தமிழர்கள் யாரும் அப்படி கூட்டி கொடுப்போம்னா என்ன, ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுக்குற இடத்துல 20 ரூபா கூட்டி கொடுப்போங்கிற. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நானும் கேட்டேன், 20 ரூபாங்கிறத 50 ரூபாயா கூட்டி கொடுப்பீங்களான்னு. அதான் சொல்றேன், ஏன்னா நாங்க கூட்டி கொடுப்போங்க. இது வரைக்கும் மாநில அரசு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்தா என்ன கூட்டி கொடுக்க போறீங்க? இப்ப விஜய் சிஎம் ஆனா என்ன கூட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. அதைத்தான், அதேதான் நானும் சொல்றேன். இவங்க கூட்டி கொடுத்ததை விட நாங்க இன்னும் அதிகமா கூட்டி கொடுப்போங்கிற. இப்ப விஜய் சிஎம் ஆனா என்ன அதிகமா கூட்டி கொடுப்போம்? ஆமா, அவ்வளவுதான். என்னென்ன கூட்டி கொடுப்பீங்க? எந்தெந்த துறையில கூட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லா துறையிலயே எந்த துறையிலாம் கூட்டி கொடுக்க முடியுமோ அந்த துறையில தான் கூட்டி கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ வந்து அவரோட மனைவி வந்து விவாகரத்து வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்னணியில வந்து டிஎம்கே தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்புறம் வேற யார் இருக்கா? ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணி, அவங்க யாரு, சங்கீதா அண்ணி. லிப்ஸ்டிக் இந்த முறையாவது சரியா பேரை சொன்னீங்க. ஹலோ, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா பாத்தீங்களா? சிகப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, கண்ணு மை பாத்தீங்களா, கருப்பு மை போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? திமுக காரங்க தெரியல, திமுக காரனோட சதின்னு தெரியல. கண்டிப்பா தெரியுதுதான், தெரியுதுல்ல. வந்து உங்க அண்ணி சங்கீதா விஜய் மேல வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்னாடியும் வந்து காரணமா டிஎம்கே தான் இருக்காங்க. அப்புறம் அதை தவிர வேற யாருங்க? அவங்க போட்ட லிப்ஸ்டிக், அவங்க போட்ட கண்மை, அதுல இருந்தே தெரிய வேணாம். லிப்ஸ்டிக் சிகப்பு, கண்மை கருப்பு, அப்ப கருப்பு சிவப்பு எல்லாம் ஒத்து போகுதுல. கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா? ஏங்க என்ன மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அறிவு எனக்கு மட்டும்தான் இருக்கணுமா? பகிர்ந்து எல்லாத்துக்கும் இருக்க கூடாதா? படிக்கலையா? படிங்கடா படிங்கடான்னு சொன்னதெல்லாம் படிக்காம இருந்தா ஒரு புரிதல்கிறதே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி டிவிகே தொண்டர்களால தான் யோசிக்க முடியும். டிவிகே தொண்டனால மட்டும்தான் யோசிக்க முடியுமா? அதான் என்ன தெரியுமா, எல்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரனா இருக்கிறது தான் பாக்குறீங்க. வந்து முதலாளியா இருக்கிற பக்குவம் வந்து டிவிகே காரன்ட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் இங்க இருக்கோம். இப்போ வந்து உங்களோட அண்ணி வந்து சங்கீதான்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு நேர்காணல் பார்த்தேன், அதுல உங்க அண்ணி திரிஷான்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு வேற ஒரு அண்ணி வரும், என்ன பிரச்சனை? இப்ப எங்க அண்ணன் எதெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் எனக்கு அண்ணி தான். என்ன பிரச்சனை? அப்ப திரிஷா உங்க அண்ணி தான். எல்லாருமே எனக்கு அண்ணி தான். ஏங்க அண்ணனுக்கு கூட இருந்தாவே அண்ணி தான் இல்லையா? உண்டா இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அண்ணனோட மனைவி, அண்ணனோட துணைவி, அண்ணனுக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அண்ணியா இல்லையா? உண்டா சொல்லுங்க, அண்ணி தானே. அப்ப அண்ணனா நினைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு அண்ணி தானே. உங்க அண்ணனுக்கு அவங்க இணைவியா துணைவியா இருக்காங்க திரிஷா, சரியா? இணைவி வேற துணைவி வேற, ஒரே ஆளு எப்படி இணைவியாகவும் துணைவியாகவும் இருக்க முடியும்? அப்போ உங்க அண்ணனுக்கு வந்து திரிஷா யாரு? உங்க விஜய் அண்ணாக்கு திரிஷா யாரு? இணைவியா துணைவியா மனைவியா? பத்திரிகைக்காரன் சொல்லுவான் பாருங்க, அடுத்த வாரம் சொல்லுவோம். என்கிட்ட கேட்கிற கேள்விக்கு பத்திரிகைலாம் அடிச்சிட்டாங்களா? எல்லாமே பத்திரிகை தானே அடிப்பாங்க. பத்திரிகை அடிச்சு தானே எல்லாத்தையுமே பண்ணும், அதானே முறை. ஆமா, பத்திரிகை போறதுக்கு முன்னால நம்ம போடுறது தப்பு இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி 2வது திருமணம் நடந்துரும். என் தலைவன் பண்ற ஒவ்வொன்றுமே முதல் தான், 2வதுங்கிறதே கிடையாது. 2வது பண்றதுக்கு நாங்க என்ன வேணாங்க, கேடு கட்டவனுங்களா இல்ல நாதாரியா? 2வது திருமணம் பண்ண 2வது அதெல்லாம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னது? ஆமா, நீங்க தான் வந்து திரிஷா வந்து உங்களோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் தான் வந்து ஒன் சைடா லவ் பண்றாங்கன்னு இன்னைக்கு காலைல வந்து பாடகி நடிகைமான சுசித்ரா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? அத ஒரு விஷயம் தெரியுமா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இந்த சுசித்ராலாம் அப்பப்ப தன்னை பிரபலப்படுத்துறதுங்கிறதுக்காக ஏதாவது மீடியாவில் பேசுறதே வழக்கமா இருக்காது. இப்ப கூட எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த பெண் குயில் அண்டார்டிகாவில் நடந்து போச்சு, அதை பத்தி ஏன்டா சுசித்ரா பேசல அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸ் தானே. இந்த ஜப்பான்ல குரங்கு பொம்மையை வச்சுட்டு இருந்தது, அதை பத்தி எல்லாம் ஏன்டா பேசல? இதெல்லாம் ட்ரெண்டிங் தானே இல்லைங்க? சுசித்ரா பேச வேண்டிய விஷயத்த பாருங்க. ஆனா சுசித்ரா சொல்லுவாங்க, எங்க தலைவரும் எங்க அண்ணிகளும் பிரியறதுக்கு காரணம் தனுஷுன்னு சுசித்ரா சொல்லலையே, உதயநிதினு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, ஆளை மாத்திட்டாங்க. யார் மாத்துனது?
ஏன்னா தனுஷ் சுசித்ரா கிடையாது. மாத்திருக்காங்க. தனுஷை தான் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா தனுஷ் கிடையாது, உதயநிதின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியல தனுஷ் எவ்வளவு நல்ல பையன்னு. உங்க அண்ணி வந்து விஜய லவ் பண்ணல, உதயநிதி தான் லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைங்கிறீங்களா நீங்க? உதயநிதி யார் லவ் பண்ணல? உதயநிதி இந்த தமிழ்நாட்டு மக்களை லவ் பண்ணிட்டு இருக்காப்ல, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அது அவரை நேசிக்கிற தொண்டர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு திரிஷா உதயநிதியை லவ் பண்றது தெரியுமான்னு கேட்டேன். ஏங்க அவர் எல்லாரையுமே லவ் பண்றாருங்க. திரிஷா மட்டும் லவ் பண்றாருன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க. வேற அவரை யார் வந்து ஒதுக்கி வைக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின் வேற யாரெல்லாம் லவ் பண்றாரு? எல்லாரையும். பேர் ஆமா. மென்ஷன் பண்ணுங்க. ஐயோ, நீங்க பேரை மென்ஷன் பண்ணோம்னா லிஸ்ட படிக்கிறதுக்கே 5 நாள் ஆகுங்க. தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு 2 பேர் நீங்க சொல்லுங்க. டெலிபோன் டைரி இருக்கு இல்லையா, அத வந்து அப்படியே பிரிச்சுட்டு அப்படியே எங்க தலைவர் பேரை படிக்க 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 உங்க உதயநிதி மனசுல இருக்கிற எல்லா லவ்ஸ் தான். ஆமா. சரி, ஓகே. உனக்கு தெரியுமா ம். உதயநிதி கையில பேண்டட் போட்டு கட்டு போட்டிருந்தாரு தெரியுமா? எதுக்காக? ஆ? எல்லாம் லவ்ங்கிறப்ப இப்படி வச்சு இப்படி எல்லாம் மடக்கணும் இல்லையா, ஒரு கையை இப்படி காட்டணும் இல்லையா, அதுக்கு ஓவரா மடக்கிறப்ப கை இதாயிடுச்சா. அந்த லவ் சிம்பிள் காட்டலாங்கிறதுக்கு இப்படி காட்டலாம்னு ட்ரை பண்றப்ப எப்படி காட்டினாரு காட்டுங்க. அவர் இப்படி காட்டிட்டாரு. இப்படி காட்டினா ரெட்டல் இல்ல, ஏடிஎம்கேல இப்படி காட்டுல அதானே லவ் சிம்பிள். அது இப்படி ட்ரை பண்றப்ப கை உடைஞ்சிருக்கு. அதனாலதான் கட்டு கட்டு போட்டு இருந்தாரா? ஆமா. இதெல்லாம் தெரியாதா? அப்ப திரிஷாவும் உதயநிதி லவ் பண்றாங்க நீங்க சொல்றபடி அவர் எல்லாரையும் லவ் பண்றாங்கன்னா திரிஷாவும் உதயநிதி லவ் பண்றாங்க. ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா, சுசித்ரா யார லவ் பண்றாங்க? யாரை லவ் பண்றாங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, உங்களுக்கு தான் நிறைய தெரியும். அதை பத்தி. அடுத்தவங்க லவ்லாம் சொல்றாங்களே, அவங்க லவ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே தான் பர்சனலா மறைச்சு தெரியாம வச்சுக்கிறாங்க. இதான் ஊர் உலகத்தோட பேச்சு. சுசித்ரா யாரை லவ் பண்றாங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா, சில பேருக்கு நாய் பிடிக்கும், சில பேருக்கு பேய் பிடிக்கும், சில பேருக்கு விஜய் பிடிக்கும். யார பிடிக்கிறதோ அவங்களதான் லவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ம். அவங்களுக்கு எதை பிடிக்கணும் நமக்கா தெரியும்? அவங்க தானே சொல்லணும். அவங்க இது வரைக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சரி, ஓகே. எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு நீங்க சொல்றது. இப்போ திரிஷாவை அண்ணிங்கிறீங்க, இப்ப சிம்பு லவ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்ப என்ன சிம்பு எவ்வளவு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப விஜய் ஒன்னும் உங்க தலைவர் எதுவும் வாங்கி கொடுக்கலையா? ஒரு விஷயம், எங்க தலைவர் எதை கொடுத்தாலும் இந்த கையில இருந்து இந்த கை கொடுக்கறது தெரியாது, அப்படிதான் கொடுப்பாரு. அவங்க மனைவிக்கே தெரியாம தான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சனாலதான் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு. தெரியுதா? எந்த பொண்டாட்டிக்கு கொடுக்க பிடிக்கும்? எல்லாத்தையும் அமுக்கி வீட்டுக்குள்ளார வச்சுக்கிறதா பிடிக்கும். அதனாலதான் எங்க தலைமை பொண்டாட்டியே வேணாம், மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு சம்பாதிச்ச அத்தனை மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்காப்ல. என்னங்க ஓகே, நான் பொய் சொல்றேன்னா? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் மக்களுக்கு என்ன அள்ளி கொடுத்தீங்க? நீங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறீங்க, அங்க வர உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு கூட ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல. நீங்க என்ன அள்ளி கொடுத்தீங்க? அதாவது இந்த திமுக காரங்கிறது அப்பட்டமா தெரியுது. கருப்பு நான் திமுக காரன் இல்லைங்க, கருப்பு தாடி தெரியுதுங்க, அப்பட்டமா கருப்பு தாடி தெரியுதா? அப்புறம் திமுக காரங்கிறது எவ்வளவு பச்சை திமுக காரனா இருக்கீங்க. சிறியதா அந்த பச்சை லைட் எரியுதுல, இதுல இருந்தே தெரியுது பச்சை திமுக காரன். அங்கேயும் பச்சை லைட் தான் எரியுது, கருப்பு கோட்டு தான் போட்டிருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லியே. நீங்களும் திமுக திமுக காரன் காரன் தான். அப்படியா? ஆமா. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. எப்ப? அதான் முக்கியம். எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் நான் திமுக காரன். ஆனா இப்ப தலைவர் எனக்கு என்னமோ ஓபிஎஸ் வந்து டிஎம்கேவோட பி டீம்னு தெரியல, எனக்கு டிவிகேவோட பி டீம்னு. நீங்க தான் டிஎம்கேவோட ஜெட் டீமா வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஏன் நெத்தில கோடு போட்டிருக்கோமே, அந்த 3% ஆட்களோட பிஜேபியில ஜாயின் பண்ணிக்கீங்களேன். நாங்க தான் 1500 கோடி ரூபாய விஜய்க்கு கொடுத்தோம். டிவிகே பிஜேபியோட பி டீம், தமிழ்நாடு பி டீம் தானே சொல்றாங்க. கரெக்டா அடையாளத்தோட வந்திருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே பேசுறது, பக்கத்துல இருந்து கைமாத்தி விட்டது மாதிரியே மீடியேட்டர் வேலை பார்த்தீங்களா? திமுக எதிர்க்கிறீங்க. திமுகவை எதிர்க்கிறீங்க யாரு? நானா தலைவனா? உங்க தலைவன் எவ்வளவோ தொண்டனா? ஆமா, எதிர்க்கிறீங்க டிவிக்கு. மத்த கட்சிகள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, ஒரு ஆளே கிடையாது, பொருட்டே கிடையாது. ஆமா. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கான அங்கீகாரத்தை யாருக்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பீங்க?
தமிழ்நாட்டோட அங்கீகாரம் அங்கீகாரம். யாருகிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம்? இப்ப என்ன மத்திய அரசுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா? எல்லாம் கொடுத்துதான் தமிழ்நாடு இயங்கிட்டு இவங்க இருக்கா? தான் வாங்குற, நீங்க வாங்கி தரேன்னு சொல்லி தானே வரீங்க. நீங்க எப்படி வாங்கி கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். யார்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி கொடுப்பீங்க? யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுப்பீங்க? எதுக்கு ஃபைட் பண்ணணும்? ஒரு விஷயம், நாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட எதையும் வாங்காம இருந்தாவே போதும். ஆமா, அப்ப ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போறப்ப ஹெல்மெட் ஃபைன் போடுறாங்க தெரியுமா? நிப்பாட்டி போடுறாங்களா போடலையா? ஹெல்மெட் நீங்க டூப்ளிகேட் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, ஐஎஸ்ஐ முத்திரை இல்ல, அதனால நீங்க அப்படின்னு ஹெல்மெட் போட்டிருந்தா கூட ஃபைன் போடுறாங்கல்ல. அப்ப எப்படி புடுங்குறாங்க? மக்கள்கிட்ட இருந்து எங்க கட்சி புடுங்காது, மக்களுக்கு கொடுப்போம். உங்க கட்சின்னு ஆட்சிக்கே வரலங்க. ஆட்சிக்கே நீங்க வரலையா? வந்து இன்னைக்கு டிஎம்கேயோட எதிர்கட்சி யார் தெரியுமா? யாரு? ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவா? அதான் விவரம் தெரியாதவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. டிஎம்கேயோட ஏங்க எதிர்கட்சிங்கிறது இன்னைக்கு தாவேக்காங்க, எங்க தலைவர் தான் எதிர்கட்சி. சொன்னாரா இல்லையா மீட்டிங்ல? வேலூர்ல சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நாம எதிர்கட்சியா இருக்கிறோம், நாளைக்கு ஆளுங்கட்சி ஆவோம் அப்படின்னு சொன்னார்ல. உங்க தலைவர் சொல்றதெல்லாம் நடந்துருமா? நீங்க வந்து இது திமுகவோட எதிர்கட்சியா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் பனையூர்ல கனவு கால்ற மாதிரி. கனவா? அதான் இப்ப 234 தொகுதிகளுக்கு கேண்டிடேட் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆளு இல்ல, வர்றீங்களா? யார் வந்தாலும் கொடுத்துருவீங்களா? யார் வந்தாலும் கொடுத்துருவீங்களா? அவ்வளவு வேகன்சி இருக்காங்க எம்எல்ஏ சீட்டுக்கு. இத்தனை கட்சிக்காரன் இருக்கான, விருப்ப மனுன்னு எத்தனை மனு கொடுப்பாங்க? எல்லாம் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் கொடுப்பாங்க. ஆனா நாங்க அப்படியா? 1,00,000 மனு வித்தோம்ல. ஒரு 20 தொகுதி 20 எம்எல்ஏ கேண்டிடேட் நேம் சொல்லுங்க. எது நேம கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, எந்தெந்த தொகுதிகளுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம், எங்க தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னார் தெரியுமா? எல்லா இடத்துலயும் விஜய் தானே. எல்லா இடத்துலயும் விஜய் தான் நிக்க போறாரா? நான் அப்படின்னா நான் கிடையாது, நீங்க அப்படின்னா நீங்க கிடையாது. இப்ப அவருன்னா அவரு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படியே எல்லாம் மாறி 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 இப்ப யாரு? யாரு கடைசியா? யாரு தலைவன் தானே? விஜய். எல்லாருமே விஜய் தான். என்ன கடவுளுங்க, கடவுள் தூணில் இருப்பான், துரும்புல இருப்பான். அப்படிங்கிறப்ப 234 தொகுதியில இருக்க மாட்டானா? பனையூர்ல தானே இருக்காரு அவர், வர மாட்டாரு வெளியே. பனையூர்ல போய் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்ததே பேசுறீங்க. பனையூர்ல தான் அவரே வீடியோ போடுறாரு. பனையூர்ல இல்ல பந்தயம். அவரே வீடியோ போடுறாரு. 2 இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு அவரே வீடியோ போடுறாரு. அந்த இன்னொரு இடம் அது சொல்றது அவர் தானே. ஒண்ணு வீடு, ரெண்டுமே ஒரே இடத்துல தானே இருக்கு அவருக்கு தற்போதைக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருந்து கேட்ட திறந்துதான் தலைவர் வருவார்னு. அண்டர் கிரவுண்ட்ல 4வதா ஒரு வீடு வச்சிருந்தா அந்த வீட்டுக்கு ஒரு சைடு வச்சு போயிருக்கோம். அதுல இருந்து தான் வெளியில போவோம். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஏன் அண்டர் கிரவுண்ட்ல போறாரு? ஏன் அண்டர் கிரவுண்ட்ல போறாரு? தலைவர்னா ஒரு பாதுகாப்பு வேணும். அரசனுங்கிறப்ப என்ன பெரிய கோயில்ல என்ன பண்றாங்க? வழி வச்சாங்கல்ல கீழே, யார் போறதுக்கு? நம்ம சாதாரண மக்கள் போறதுக்கு வச்சாங்க. எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போறவங்க பிஐபி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. விரும்பி தான் மேல போவான், விஐபி எல்லாம் உள்ளார போவான். இவ்வளவு பெரிய தலைவர், அவர் இவ்வளவு பெரிய மக்கள் தலைவர்னு சொல்றீங்க. மக்களை பாக்குறதுக்கு அவர் பாதுகாப்போட தான் வருவாரா? எந்த அரசியல் தலைவரும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன் உங்க தலைவர் மட்டும் வர்றாரு? அப்படி எப்ப பாதுகாப்போட நீங்க பாத்தீங்க? எத்தனை பாதுகாப்பு? நீங்க தானே சொல்றீங்க பாதுகாப்பா இருக்கணும் அரசன்கிறவன். அவ்வளவு எதிர்ப்பு இருக்கா நான் விஜய்க்கு? எளிமையாவும் இருப்பார். நல்ல கண்மையா இதுக்கு வந்தார்ல, துக்கத்துக்கு வந்தார்ல, எவ்வளவு பேர் பாதுகாப்பு வந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க தன்னந்தனியா அப்படியே சிங்கிளா வந்துட்டு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேரடியா வந்து வீர முழக்கம் சொல்லிட்டு போனாரு. அப்புறம் எங்க தலைவர் மட்டும் என்ன பண்ணாரு? வந்து போயிட்டீங்களே இப்படி அழணுமா? கத்தி படத்துல அழுது மாதிரி கத்தி கதை அழணுமா? கொஞ்சமாவது இருக்கா? ஒரு இரங்கல் உரை எதுனா வெளியிட்டாரா கட்சி சார்பா? அவர் ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு. ஹலோ, அவர் போய் உங்களோட போய் பார்த்துட்டு வந்திருக்காருங்கிற. உங்க கட்சியோட முதல் கொள்கை சமூக நீதி. அதுக்காக போராடின ஒருத்தவர் நல்லக்கண்ணு. அவர் இறந்திருக்காரு. அதுக்கு உங்க கட்சி சார்பா எதனா இரங்கல் உரை தெரிவிச்சீங்களா? விஜய் என்னங்க, எங்க தலைவனே போய் நேரடியாவே துக்கம் கொண்டாடிட்டு பாத்துட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் என்ன இரங்கல் தெரிவிச்சீங்களா? இரங்கல் தெரிவிச்சீங்களா? புரியல எனக்கு. இப்ப திமுக வந்து இரங்கல் உரை ஒண்ணு கொடுத்தாங்க. நேரடியா போய் பார்த்தாரு மு.க. ஸ்டாலின். உங்க ஆள் எங்க போய் பார்த்தாரு? எங்க போய் பார்த்தாரு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நல்லக்கண்ணு வீட்டுல உடல் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தாரா உங்க தலைவர்? பார்த்தாரா? ஆமா. எந்த இடத்துல பார்த்தாரு? சொல்லுங்க, எதை பார்த்தாரு?
செய்தியை காதுல வாங்கிட்டு வருத்தம் தெரிவிக்கிறது வேற, நேரடியா போய் வருத்தம் தெரிவிக்கிறது வேற. ஒரு கட்சி நடத்துறாரு, இவரும் ஒரு அரசியல் கட்சி, வரும் சரிங்க. சமூக நீதியை ஃபாலோ பண்ற, அதை கொள்கையா வச்சிருக்க ஒரு தலைவர், அவருக்கு மட்டும் துக்கம் கொண்டாடினா போதுமா? அவர் தொண்டர்கள் எல்லாருமே தெரியப்படுத்தணும்ல, அதை ஏன் அவர் பண்ணலன்னு கேட்கிறேன். எதனா ஒரு சேனல்ல வந்து இந்த மாதிரி இரங்கல் உரை தெரிவிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல்ல அவர் கொடுத்திருக்காரா? இல்ல அவரோட எக்ஸ்தல பிரிவுல வந்து எதனா போட்டிருக்காரா? கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லையே. எங்க தலைவர் கண்ணீர் விட்டு அழுதாப்புலன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அழுவோம், அப்புறம் எல்லாரும் அழுது வெள்ளம் வந்துடாது, சென்னை முழிக்கிறாரு. அதனாலதான் எல்லாரையும் அழ வச்சோம்னா வெள்ளம் வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்க தலைவர் அறிக்கையா பயன்படுத்தல. அறிக்கை அதனாலதான் பயன்படுத்தல. அப்புறம் உங்க வெள்ளம் வந்தா எவன் தண்ணியில முழுகிறது? என்ன ஆச்சு? டிஎம்கே சென்னை என்ன ஆச்சு? டிஎம்கே எதிராக கடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாரு. அந்த கரூர் கொலையோட இதுலலாம், கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கெல்லாம் பிஜேபி சம்பந்தமா எந்த விதமான இதுவும் அவர் ட்வீட் போட்டு பார்த்தது கிடையாது. அதே போல இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களுக்கு எந்த விதமான ஒரு உரையும் வெளியிட்டு பார்த்தது கிடையாது. எங்க தலைவர் தான் சொல்றாருல, ஒன் அண்ட் ஒன்லி, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. அப்ப நான் சொல்றேன் என் தலைவருக்கு பதிலா இந்த மாதிரி என் தலைவனோட டிவியை கூட வேணாம், ஒன் அண்ட் ஒன்லி டிஎம்கே, இன்னொன்னு என்என்கே, அவ்வளவுதான். ரெண்டே பேருக்கு தான் போட்டி. என்என்கேவா? ஆமா, நந்தவனம் நந்தகுமார். புதுசா இருக்கு சார். புதுசா இருக்கா? ஒரு விஷயம், இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா கட்சி? கட்சி ஆரம்பிக்கிறோமோ, தனி ஒருவன் சுயேட்சையா ஓட்டு போடுறதுக்கு நின்னா அப்படி நிக்கணும். புரியுதுங்களா? ஆமா, எங்க தலைவனோட கம்பேர் பண்ணி போட்டிக்கே தகுதி இல்லாதவர்கள் டிஎம்கே காரங்க, தெரியுமா? எங்க தலைவனோட போட்டி போடுறதுக்கு தகுதியே கிடையாது. நீங்க தான் டிஎம்கே வந்து அவங்களோட நாங்க தான் போட்டின்னு சொல்றீங்க. அவங்க உங்களை பொருட்டா கூட மதிக்கல. வேற அவங்க மட்டும் இல்ல, ஒரு எந்த விதமான கட்சியும் மதிக்கலையே இது வரைக்கும். முக ஸ்டாலின் ஒரு இடத்துல கூட ஐயா அவருதான் விஜய்ங்கிற பேரை யூஸ் பண்ணவே இல்லை. பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. பயந்துட்டாருங்க. அவர் பண்ண வேண்டிய அவசியம், அவர் பயந்துட்டாரு தெரியுமா? அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் பயப்பட வேண்டிய ரீசன் என்ன இருக்கு? இவர் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாருல. நீங்க இருந்தா கதவை திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க, கூப்பிடல. லயோலா மணியும் ராஜ்குமாரும் சொன்னாங்களே கதவு திறந்து இருக்கிறது வருவாங்க. உங்க விஜயே சொன்னாரே மாநாட்டுல, அவங்களும் வரலாம் இல்லையா? நாங்க திரைப்பட பாணியில கட்சிக்காரனையும் கூப்பிடல, மக்களை கூப்பிட்டுருக்கோம். நாங்க கதவு திறந்து வச்சு கூப்பிட்டோம்னா மக்களை கூப்பிட்டுருப்போம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன பயங்கர. இப்ப அப்பனா தனிச்சுதான் போட்டு யாரோடையும் கூட்டணி கிடையாது, மக்களோட மட்டும்தான் கூட்டணி. யாரும் வரல, அதான் கேட்கல. இல்ல அப்ப நாங்க தனியா தான் நிக்கிறோம். இல்ல இதுக்கு மேல யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? எவனாவது நிப்பானா? இதுக்கு மேல யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏதாவது ஒரு கட்சி வந்து உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு? நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நாங்க தேர்தலுக்கு முன்னால கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி தான். தொங்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது மூலியமா எங்க தலைவர் சிஎம், இதான் நடக்க போற சம்பவம். தொங்கு சட்டம்ங்கிறது வந்து இப்ப பெரும்பான்மையோட கம்மியா ஒரு தொகுதி ஜெயிச்சு மிச்ச உள்ள தொகுதிகள்ல வந்து ஒரு எம்எல்ஏக்களோட ஆதரவோட சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்படுத்தி முதலமைச்சராக்குறது, இதுதான் வந்து தொங்கு சட்டமன்றம். அப்படின்னா 234 தொகுதியில தனிச்சு போட்டியிற டிவிக்கு எத்தனை தொகுதிகள்ல ஜெயிக்கும்? அத்தனை தொகுதியிலையும் ஜெயிச்சா ஏங்க தொங்கு சட்டமன்றம், தொங்கு சட்டத்துல ஏங்க நீங்க முதலமைச்சராக போறீங்க? ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம 8% அப்படிங்கறத சொன்னாங்க தெரியுமா? ஆமா, 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. யாரு? நாம் தமிழர் கட்சி. அது மாதிரி நாங்க வாக்கு வாங்க மாட்டோம்னு என்ன நிச்சயம்? நீங்க 234 தொகுதிகள்லயும் வாக்கு வாங்கணும்னா 55% இருந்து 60% வாக்கு வாங்கணும். அந்த மாதிரி வாங்கிடுவீங்களா? அப்புறம் விஜய் ரசிகர்கள்ல பாதி பேர் 18 வயசு கீழே உள்ளவங்க ஓட்டரடியா பேசவே வேணாம், முகத்தை இப்படி காட்டினா போதும், அத்தனை பேர் அப்படி ஓட்டு போட்டுருவோம். இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் ஒருத்தங்க 4 அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வர ஷேர்ஸை வச்சு நீங்க வந்து இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோன்னு தோணுது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிலிப்ஸ் ஜெரால்டு தெரியுமா? தெரியும். 2வது முறையா சொல்றீங்க. அது 2வது முறையா சொல்றேன். அவர் தான் எங்க கட்சியோட குலசாமி. இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாரு? அந்த பிலிப்ஸ் ஜெரால்டு. எலெக்ஷன் நடக்க போறது தமிழ்நாட்டுல. அந்த 2.3 மில்லியன் வியூஸ் போனதுல பாத்தீங்கன்னா மலேசியா பிளஸ் வந்து பிரான்ஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து வியூஸ் போயிருக்கு. அவங்க யாரும் இங்க வந்து ஓட்டு போட முடியாது. எல்லாம் தமிழ் தானே, தமிழோட அத்தனை சப்போர்ட் நமக்கு இருக்குல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மலேசியாவுல இருக்கிற ஒரு தமிழன் அங்க இருந்து தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறவனுக்கு போட வைக்கிறான். ஒரு விஷயம், அங்க இருந்து எல்லா பையனும் பணம் அனுப்புறதுனால இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அவரோட யூடியூப்ல ஜிபே நம்பர்
எது கியூஆர் கோட போட்டு வச்சிருக்காரு. இந்த பணம் எல்லாம் எவன் போடுறான்? இங்க இருக்கிற பிச்சைக்கார வேலை போடுறான், அங்க இருக்கிறவன் பணம், அங்க இருக்கிறவனுங்க பணத்தை அனுப்புறாங்க. இதே நாம் தமிழர் சீமானு எவ்வளவு கியூஆர் கோட் வச்சிருக்காரு தெரியுமா? எல்லாம். அதனால அவங்க சப்போர்ட் நமக்கு தேவை. அப்ப டிவிக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறீங்க இந்த எலெக்ஷன்ல? ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறோமா? ஆனா மக்கள் மூலியமா கொடுக்க போறீங்க. அங்க இருக்கிற தமிழர்கள் மூலியமா இங்க இருக்கிற தமிழர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க போறீங்க. தலைவன் ஓட்டுக்குன்னு சொல்லி எங்கேயாவது யாருக்காவது பணம் கொடுத்துருக்காரு? ஏன்னா இது வரைக்கும் உங்க தலைவர் எந்த எலெக்ஷன்லயும் நிக்கல. முதல் தேர்தலை இப்பதான் சந்திக்க போறாரு. பணம் கொடுக்கறது சட்ட விரோதம், சட்டத்துக்கு புறம்பான விஷயம். புரியுதுங்களா? வரி கட்டாம இருக்கிறது, வாங்கினக்காருக்கு வரி கட்டாம இருக்கிறது. கட்டபொம்மன் கட்டினானா? கட்டபொம்மன் கட்டானா? கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாரு. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எங்க தலைவன் போராடுறான். தப்பான அரசாங்கம், ஆங்கிலேயரோட மோசமான அரசாங்கமா இருந்தது. அப்ப வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா எந்த வரியும் கிடையாது, வரி விலக்கு எல்லாத்துக்கும் வரி விலக்கு. இது வந்து அவன் சம்பாதிச்சு அவன் சாப்பிடு. இது வரைக்கும் எங்க தலைவர் கொடுத்தானுங்களா? இல்ல எங்க தலைவனை வச்சு ஏதாவது படம் எடுத்திருக்கானுங்களா? என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வரி கட்டுறதுக்கு? ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் போகுது, 1 கிலோமீட்டருக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் குடிக்கும் தெரியுமா? ஏதாவது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காங்க? எளிமையா வாழ்றவரு எதுக்காக வந்து அவ்வளவு காஸ்ட்லியான கார் வாங்கணும்? மக்களோட தலைவர் அவரு. அதாவது எவ்வளவு கேனத்தனமான கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க செருப்புலாம் வந்து நீங்க வந்து சொன்னீங்க செருப்புலாம் சாதாரண செப்பல் போட்டிருக்காரு அவரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரஜினிகாந்த் போட்டாதான் சாதாரண செப்பலா? எங்க தலைவன் போட்டா சாதாரண செப்பல் கிடையாதா? இல்ல அப்புறம் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கார்ல ஏன் போன ஒரு மக்களோட தலைவர்? அதான் நீங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? பணக்காரன் செப்பல் வெறும் வாறு வச்ச செப்பல் போட்டிருக்கான்னா நீ நினைக்கிறது 100 ரூபா செப்பலை போட்டிருக்கான்னு. ரெட் டேப்னு அந்த கம்பெனியில போய் 3000 ரூபாய்க்கு கம்மியா செருப்பு கிடைக்காது. எது? வாறு வச்ச செருப்பு தெரியுமா? ஆனா தலைவர்கள்லாம் போறதெல்லாம் எளிமைன்னு நினைக்காதீங்க, எல்லாம் 30,000 ரூபாய் செருப்பு. அதெல்லாம் உங்க தலைவர் போட்டுக்கிறது எவ்வளவு? ஒரு விஷயம் தெரியுமா? 48,795 ரூபா 46 பைசா தெரியுமா? அவ்வளவுதான். இது இட்லி சாப்பிடுறோம், இட்லிக்கு என்ன சாப்பிடுறோம்? சாம்பார் சட்னி தான் வச்சு சாப்பிடுறோம். ஆனா இந்த கம்யூனிட்டி பையன் இட்லிக்கு போட்டு ஜிஎஸ்டின்னு ஒண்ணு எழுதி கொடுக்குறாங்களே, நம்ம தெரியாம நாம திங்கிற ஒவ்வொரு சாப்பாட்டுலயும் ஜிஎஸ்டி வாங்குற கம்யூனிட்டி பையலுங்க. இது வந்து பாமர மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வாங்கினா வரி கட்டணுங்கிறது தெரியாது. தெரியுதா? விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர், பெரிய அரசியல் கட்சியோட தலைவர், அடுத்து 2026 சிஎம் ஆக போறவரு. இவருக்கு கார் வாங்கினா வரி கட்டணும்னு தெரியும்ல, கட்டிருக்கணும்ல. அதே போல பணம் ஒரு திரைப்படம் நடிச்சதுக்கு வந்து சம்பளம் வாங்கினாங்கன்னா அதுக்கு வரி கட்டணும்னு தெரியணும்ல. இப்பயே அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நான் வந்து வரி வந்து நீங்க இத்தனை வருஷத்துக்குள்ள போட்டிருக்கணும், ஆனா நீங்க வந்து இப்ப போடுறீங்க அப்படிதான் சொல்றீங்க. நான் கட்டலன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப வரி கட்டுறதுல விஜய்க்கு உடன்பாடு கிடையாதா? இவ்வளவு நேரம் கதையா நீங்க என்ன குழந்தையாங்க? அரசாங்கத்தை கட்டி தானங்க அவனு யாரா இருந்தாலும். நீங்க கட்டுறீங்கல்ல வரி, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் படிச்சீங்க? நீங்க வரி கட்டுறீங்கல்ல. நீங்களும் விஜய் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனிதன், இந்த நாட்டோட பிரஜை தானே. நீங்க என்ன வரி கட்டுறீங்க? அரசாங்கத்தோட சட்டம். நீங்க என்ன வரி கட்டுறீங்க? நீங்க வரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரோட் டாக்ஸ் கட்டுறேன், வீட்டு வரி கட்டுறேன், நீர் வரி கட்டுறேன், அப்புறம் வந்து நான் சாலையை பயன்படுத்துறது சுங்க வரி கட்டுறேன், ஜிஎஸ்டி வரி கட்டுறேன், வரி கட்டுறேன். 50 வருஷத்துக்கு முன்னால இல்ல 100 வருஷத்துக்கு முன்னால நீங்க தண்ணி வரி எல்லாம் கட்டிட்டு இருந்தீங்களா? கொஞ்சமாவது யோசிங்க. வீட்டுக்கு வரி கட்டினீங்களா? இல்ல சொல்லுங்க, ரோட்டுக்கு எல்லாம் வரி கட்டினீங்களா? நம்ம ஊருங்க, நம்ம ஊரு, நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எங்க வேணுமாலும் போலாம், எங்க வேணுமாலும் வரலான்னு இருக்குல்ல. நம்மளா போற, நம்மளா ஊரு. என்னங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. மக்களோட காசெல்லாம் புடுங்கி அம்பானிகிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. மன்னராட்சியிலையும் வரி கட்டுறது இருந்திருக்கு. விளையிறதுல 1/3 பங்கு மன்னருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரி வாங்கியிருக்காங்க. மார்பகம் பெருசா இருந்தாவே வரி போட்டாங்களாம். ஆமா. எவ்வளவு மட்டரமான அரசாங்கமா இருந்திருக்காங்க தெரியுமா? அதே மாதிரிதான் இவங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்க பெண்களுக்கு மார்பகம் பெருசா இருக்குன்னு வரி போட ஆரம்பிச்சா ரொம்ப கொடூரமா இருக்கு. வேணாம், நாங்க வந்து கூட்டாட்சி அமைச்சாவது எதிர்ப்போம். யார் யாரோட கூட்டாட்சி அமைக்க போறீங்க? இது வரைக்கும் எவனாவது வந்தானா? இனிமே யாரும் வரப்போறது இல்ல. வருவாங்க. யார் வருவா? எங்களோட கொள்கையை பிடிச்சி போய் எல்லாரும் வருவாங்க. யார் வருவா சொல்லுங்க. நாம் தமிழர் சீமானுக்கு எந்த கொள்கையை பிடிச்சி போய் எல்லாரும் போனாங்க? அவர் தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்தை கையில வச்சிருக்காரு. இப்ப எந்த தேசியத்துல இருக்காரு? தமிழ் தேசியம் தான் பேசுறாரு. இப்பயும் பெரியாரை ஏன் எதுக்குறாரு?
அவர்தான் சொல்றாரு தெளிவா. பெரியாரை ஏன் கொண்டாடினாரு? பெரியாரை ஏன் வெரி பிகினிங்ல பெரியாரை ஏன் கொண்டாடினாரு, இப்ப ஏன் எதுக்குறாரு? சீமானோட கருத்து, அப்ப நான் வந்து திராவிடத்துல இருந்தேன், அதோட பற்று இருந்துச்சு, நான் பெரியாரை கொண்டாடினேன். ஆனா இதுல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தேசியத்தை நான் கொண்டாடுறேன். அப்ப நீங்க எப்ப வெளியில போவீங்க, எப்ப உள்ளார வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாருல அவரு. என்னத்த ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு? இப்ப ஸ்டாண்டிங்கே இல்லாம நிக்கிறாரு. அண்டர்ல அவருக்கு ஸ்டாண்டிங்கே இல்ல. ஒரு அண்டர்ல ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். அது இல்லையே. தமிழ்நாட்டுல இன்னைக்கு சீமானோட கட்சி 3வது பெரிய கட்சி, 8% வாக்கோட இருக்காங்க. அது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுங்க. நிரந்தர சிங் இருக்காங்க. நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவீங்க 2026 எலெக்ஷன்?